ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல சி அண்ட் டி சம்ஸ் பார்க்கலாம். ஓகே, ப்ரீவியஸ் சம் அதாவது ஏ அண்ட் பி சம்ஸ் நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். அந்த வீடியோக்கான லிங்க் மேல ஐகார்ட்ல கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இதுல ரிமைனிங் 2 சப்டிவிஷன்ஸ் சி அண்ட் டி கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங். இந்த அப்ளிகேஷனை உங்க மொபைல்ல டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்க வீட்டுக்கு தேவையான திங்ஸ், அதாவது இதுல நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. குக்கிங் எசென்ஷியல்ஸ், பர்சனல் கேர், ஹவுஸ் ஹோல்ட் நீட்ஸ், ஸ்நாக்ஸ், பேபி கேர், ரெடிமேட் ஃபுட்ஸ், ஓரல் கேர், பூஜா கேர், இது மாதிரி இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கு. ஒவ்வொரு கேட்டகரிஸ்குள்ளேயும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இந்த அப்ளிகேஷன் மூலமா உங்க வீட்டில் இருந்தபடியே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப். இந்த எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டாங்க. எஃப் ஆஃப் ஏ பிளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் ஏ டிவைடட் பை ஹெச், இதோட வேல்யூஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் கிவன் எடுத்து எழுதிக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப். ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் ஏ பிளஸ் ஹெச் கண்டுபிடிக்கலாம். எஃப் ஆஃப் ஏ பிளஸ் ஹெச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பதிலா ஏ பிளஸ் ஹெச் சப்ஸ்டியூட் பண்ணணும். a plus h the whole cube. நமக்கு ஆல்ரெடி இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும்ல, a plus b the whole cube இல்லனா x plus y the whole cube. வேரியபிள் என்ன வேணா இருக்கலாம். ஓகே, பட் ஃபார்முலா இஸ் a cube plus b cube plus 3a square b plus 3ab square. இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி இதை சால்வ் பண்ண போறோம். ஸோ இதுல a plus b, b is nothing but h ன்னு எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ a cube as usual வந்துடும். a cube plus b cube பதிலா h cube plus 3a square b, 3a square b க்கு பதிலா h plus 3ab square. so a இதுல b பதிலா h, 3ah square. இதுல எதுவுமே சால்வ் பண்ண முடியாது, ஏன்னா எல்லாமே தனித்தனி வேரியபிளா இருக்கு. அதனால இது எக்ஸ்பிரஷன் 1 எடுத்துக்கோங்க. தென் f of a, f of a is equal to x பதிலா a சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா a கியூப் வரும். இது எக்ஸ்பிரஷன் 2. So f of a plus h minus f of a divided by h, இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். f of a plus h ஓட ஆன்சர் a cube plus h cube plus 3a square h plus 3ah square. Then minus f of a minus a cube divided by h அப்படியே வந்துடும். இது பிளஸ் ஏ கியூப்னு இருக்கு, இங்க மைனஸ் ஏ கியூப்னு இருக்கா. சோ இது ரெண்டும் கேன்சல் பண்ணிக்கலாம். பிளஸ் ஏ கியூப் மைனஸ் ஏ கியூப் கேன்சல் பண்ணிக்கலாம். ரிமைனிங் எதுவும் பண்ண முடியாது, சோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. ஹெச் கியூப் பிளஸ் 3a ஸ்கொயர் ஹெச் பிளஸ் 3ah ஸ்கொயர் டிவைடட் பை ஹெச். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல, மோஸ்ட்லி டினாமினேட்டர்ல இருக்கிற வேல்யூவை கேன்சல் பண்ற மாதிரி தான் வரும் நியூமரேட்டர்ல. சோ அந்த மாதிரி நம்ம கொண்டு வரணும். ஓகே, மூணு டேர்ம்லயுமே பாருங்க ஹெச் காமனா இருக்கு. இதுல ஹெச் கியூப் இருக்கு, இதுல ஜஸ்ட் ஹெச் மட்டும் இருக்கு, இதுல ஹெச் ஸ்கொயர் இருக்கு. சோ மினிமம் 1h நம்ம காமனா வெளில எடுக்கலாம். பிகாஸ் இதுல ஹெச் கியூப் இருக்கு, இங்க மினிமம் ஹெச் மட்டும் இருக்கு, இது ஹெச் ஸ்கொயர். சோ ஒரே ஒரு ஹெச் மட்டும் தான் காமனா வெளில எடுக்க போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ஹெச் கியூப் இருக்கு, ஒரு ஹெச் காமனா வெளில எடுத்ததுனால ஹெச் ஸ்கொயர் மட்டும் வரும். பிளஸ் ஆல்ரெடி ஹெச் வெளியில எடுத்தாச்சு, ஸோ 3a ஸ்கொயர் மட்டும் தான் இங்க வரும். பிளஸ் 3a ஹெச் ஸ்கொயர்ல 1h காமனா எடுத்ததுனால ஒரே ஒரு ஹெச் மட்டும் இங்க வரும். டிவைடட் பை ஹெச். ஸோ இந்த ஹெச்சும் இந்த ஹெச்சும் கேன்சல் பண்ணிக்கலாமா, பிகாஸ் மல்டிப்ளேல இருக்கு. ஓகே, இங்க ஹெச் இன்டு இந்த பிராக்கெட் வந்துச்சுன்னா மல்டிப்ளை சிம்பிள். ஸோ மல்டிப்ளேல சிம்பிள் இருக்கும்போது இந்த ஹெச்சும் இந்த ஹெச்சும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ஹெச் ஸ்கொயர் பிளஸ் 3a ஸ்கொயர் பிளஸ் 3ah. இதுதான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். ஓகே, இதுக்கப்புறம் சால்வ் பண்ண முடியாதுல்ல, சோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. f of x is equal to x plus 3 divided by x plus 1. f of x minus f of 1 divided by x minus 1, இதுதான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் கிவன் எடுத்து எழுதிக்கலாம். f of x is equal to x plus 3 divided by x plus 1. இது கிவன் ஃபங்க்ஷன். ஸோ இதுல f of x ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணுமா, பட் ஆல்ரெடி f of x நம்ம கிவன்ல இருக்கு. சோ இது எக்ஸ்பிரஷன் 1 எடுத்துக்கோங்க. தென் f of 1 is equal to x பதிலா 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். 1 plus 3 divided by 1 plus 1. So 1 plus 3 equal to 4 divided by 2. 1 2 is 2, 2 2s are 4. So f of 1 ஓட வேல்யூ 2. இது 2 ன்னு எடுத்துக்கலாம்.
So f of x minus f of 1 divided by x minus 1 is equal to f of x oda value x plus 3 divided by x plus 1 minus f of 1 oda value 2 divided by x minus 1 as usual வந்துரும். இப்போ நியூமரேட்டர்ல பாருங்க, இந்த இடத்துல மட்டும்தான் x plus 1 இருக்கு, இங்க divided by 1 இருக்கிற மாதிரி. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எல்சிஎம் எடுத்துப்போம். x plus 1 காமனா டினாமினேட்டர்ல எழுதிக்கணும். ஓகே, நியூமரேட்டர்ல x plus 3 மட்டும்தான் வரும். பிகாஸ் x plus 1 தான் டினாமினேட்டர்ல இருக்கு, இது ஆல்ரெடி இதுக்கு நேரா இருக்குது. ஓகேங்களா? சோ நியூமரேட்டர்ல எதுவும் பண்ண வேண்டாம். என்ன வேல்யூஸ், என்ன எக்ஸ்பிரஷன் இருக்கும் நியூமரேட்டர்ல, அது டைரக்டா எடுத்து இங்க எழுதிக்கோங்க. மைனஸ் இதுல டிவைடட் பை 1 இருக்கிற மாதிரி. சோ இங்க x plus 1 நமக்கு எல்சிஎம் வேல்யூ தானே, சோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 2 into x plus 1 பிராக்கெட் எழுதிக்கோங்க. மைனஸ் 2 into x plus 1. ஸோ எல்சிஎம் வேல்யூ என்ன எடுக்கிறோமோ அது எந்த இடத்துல இல்லையோ அதுல மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஆல்ரெடி இருக்கிற இடத்துல எதுவும் பண்ணக்கூடாது. ஸோ எக்ஸ் பிளஸ் 3 மைனஸ் 2 இன்டூ எக்ஸ் பிளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 1 முடிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் ஹோல் டிவைடட் பை திஸ் எக்ஸ் மைனஸ் 1. இப்போ சால்வ் பண்ணலாம். எக்ஸ் பிளஸ் 3 ஆஸ் யூஷுவல் வந்துடும். மைனஸ் 2 இன்டூ எக்ஸ் பிளஸ் 1. ஸோ இந்த பிராக்கெட்டை ரிமூவ் பண்ணோம்னா மல்டிப்ளை பண்ணிக்கணும். மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ் 2x மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ் 2 இன்டூ 1 2 divided by x plus 1. நியூமரேட்டர் இப்படி இருக்கு, டினாமினேட்டர்ல இந்த இடத்துல 1 இருக்கிற மாதிரி. ஓகே, அப்போ ரெசிப்ரோக்கல் ஆயிடும். மல்டிப்ளை சிம்பிள் பண்ணும்போது ரெசிப்ரோக்கலா மாறிடும். ஸோ 1 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 எழுதிக்கோங்க. நியூமரேட்டர்ல இன்டூ 1 இருக்கு, ஸோ அதே ஆன்சர் தான் வரும். அதனால எக்ஸ் பிளஸ் 3 மைனஸ் 2x மைனஸ் 2 டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 1 இன்டூ எக்ஸ் மைனஸ் 1. இங்க எக்ஸ் இருக்கு, இங்க மைனஸ் 2x இருக்கு. ஸோ பிளஸ் எக்ஸ் மைனஸ் 2x இஸ் மைனஸ் எக்ஸா மாறிடும். தென் பிளஸ் 3 மைனஸ் 2 இஸ் பிளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 1 இன்டூ எக்ஸ் மைனஸ் 1. இதுல ரெண்டுமே மேட்ச் ஆகல. பட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த டினாமினேட்டர்ல இருக்கிறது நியூமரேட்டர்ல இருக்கிறது எப்படியாவது கேன்சல் பண்ற மாதிரி நம்ம கொண்டு வந்துக்கணும். ஓகே, சோ இப்படி வச்சிருந்தோம்னா நம்ம ரெண்டுமே கேன்சல் பண்ண முடியாது. பிகாஸ் இங்க ஜஸ்ட் எக்ஸ் பிளஸ் 1 இருக்கு, இங்க மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1 இருக்கு, இதுல எக்ஸ் மைனஸ் 1 இருக்கு, இந்த இடத்துல வேற மாதிரி இருக்கு. அதனால நம்ம மைனஸை காமனா வெளில எடுத்துக்கலாம். மைனஸை காமனா வெளில எடுக்கும்போது இதுல ரெண்டுத்துல ஏதோ ஒரு ஆன்சர் வரும் நமக்கு. சோ மைனஸ் எடுத்தாச்சா? சோ உள்ள எக்ஸ் மட்டும் இங்க எழுதிக்கணும். எக்ஸ் இந்த இடத்துல பிளஸ் இருக்கு, சோ மைனஸை காமனா வெளில எடுத்ததுனால இங்க ஜஸ்ட் மைனஸ் மட்டும் தான் வரும். அப்பதான் மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் மாறிடும். சோ மைனஸ் எடுத்தாச்சு, 1 ஆஸ் யூஷுவல் வந்துடும். டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 1 into x minus 1. இப்போ வந்துச்சு பாருங்க, x minus 1 இந்த x minus 1 cancel ஆயிடும். Now the answer is minus 1 divided by x plus 1. இதுதான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். ஓகே, அவ்வளவுதான். இந்த சம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இன்ஜினியரிங் மேக்ஸ்ல ஏதாவது கொஸ்டின் உங்களுக்கு சால்வ் பண்ணணும் டவுட் இருக்குதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அந்த கொஸ்டினை நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். அது இல்லாம அபாக்கஸ் வீடியோஸும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ மேக்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் கொடுத்துருக்கோம். எது வேணுமோ அதை நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.